குளிமி தர்மயுகத்தை மலர்வித்த அற்புதமான தலமதிலே பேரானந்த ரூபனாய் பெருமகா ரூபனாய் சத்யநாராயண பெருமான் வந்து ஆதிநாராயண பெருமான் வந்து தசநாராயண பெருமான் வந்து பிரபஞ்ச நாராயண பெருமான் வந்து அற்புத உரையாற்றி வல்லமையான வரமருளி மகத்துவமிக்க மகா நாளை புண்ணிய நாளாக பறைசாற்றி புனிதர்களாக சீடர்கள் வலம் வர வரம் வழங்கிய அற்புத பேராற்றலின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து அமர வைத்து ஆசி கூற வைத்து அமர்ந்திருந்து அழகு பார்த்த அகத்திய பேராற்றலை ஜெகத்திய பேராற்றலை ஜெகப்பிரபஞ்ச பேராற்றலை அகத்தியமே வருக சிவத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஞான மகா பல்கலை கண்டவனே கொண்டவனே அமர்ந்தவனே ஆள்பவனே ஞானத்தை வழங்கி மகிழ்வனே ஞான சுவடி அருளியவனே வருக வருக என அகத்திய பேராற்றலை ஜெகத்திய பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றலை பொதிய மலை அமர்ந்தவனை மலைகளெல்லாம் மகத்துவம் புரிபவனை சித்தர்களை அற்புதமாக சிவப்படையாக சித்தப்படையாக உயர் படையாக அமைத்து உயர் லோகத்தை படைக்க அமர்ந்தவனே வருக அனைத்துமாய் நின்றவனே வருக அனைத்திலும் நின்றவனே வருக ஆதி கைலாய சிவசூட்சமனுள் பெற்று கொடுத்தனே பேரானந்த ரூபனே பெருமிதமானவனே வருக ஆசானே ஐயனே அப்பனே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை மங்கள அற்புதமான அத்தகைய ஓசை முழங்க புனித நதிகளெல்லாம் உள்வர புண்ணியனே புனிதனே வருக வருக என ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமக அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி பொதிகையே போற்றி இமயமே போற்றி இனிய சபைதனில் அமர்ந்தவனே போற்றி பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனே போற்றி பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபை அமைத்தவனே போற்றி 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 என அகத்தியத்தை போற்றி வரவேற்கும் ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமக ஜெகமே அகமே அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என ஆசானை வரவேற்று அற்புதனை வரவேற்று அதிசயனை வரவேற்று அமரனை வரவேற்று அமர வைத்து அழகான ஆசி கூற அற்புத ஆசி கூற சிவ ஆசி கூற பிரபஞ்ச ஆசி கூற ஞான ஆசி கூற ஞான பெரும் திருவடியை பணிந்து நிற்கும் அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ 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 நமக ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ நமக. அருள் ஜோதியாக ஆற்றல் மிகும் சிவமகா ஜோதியாக ஆதவன் எழா வேளைதனில் அவனெழுந்து பூவுலகில் நல்லொளி பரப்பிடும் அவ்வேளை முன்பாக அவ்வேளைக்கு ஓர் பெயர் ஓர் நாமம் அது பிரம்ம முகூர்த்தம் என்னும் நாமம் அந்நாமம் கொண்ட வேளைதனிலே உயர்வாய் சிவமகா வாழை ஜோதிதனை உலகிற்கு பரிசளித்த சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. பூவுலகம் ஒருபுறம் விழித்தலா வேளைதனில் அவ்வுலகம் விழித்தெழுவதற்கு முன்பாக எழுகின்ற ஆதவன் அவன் நாமங்கள் உரைத்து அவனோடு இணைந்த அகத்திய நாமங்களை ஒன்றாக உரைத்த சித்தனே உள்ளுக்குள்ளிருந்து அகஜோதியாய் உன்னை உலகிற்கு பறைசாற்றியவன் ஆதிகிரை சூட்சம நூல் தந்தவனுடைய திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உனதருள் நிலை கொண்ட அற்புதமான ஆற்றல் தன்னை பகிர்ந்தான் கீதை வடித்த கோமகன் என்று உரைக்கின்றோம் யாம். அகதீசாய நமக. பகவத் கீதை என்னும் பேராற்றல் கொண்ட அற்புத வடிவந்தனை உலகிற்கு பறைசாற்றிய அந்நூலுக்குள் இருந்து வார்த்தெடுத்த அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒவ்வொரு வரிகளின் நிலை நடுவே எம்மை வாழ்த்தியவனே உன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன். ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமக.
முப்பெரும் ஆற்றலோடு தேவியரின் ஆற்றலையும் ஒன்றாக இணைத்து கண்ட அபிடேக நிகழ்விற்குள் எம்மை அமர வைத்து அழகு பார்த்த அற்புதமான சிவமகா வாழை சித்தனே, உனக்குள் அமர்ந்தோன் அருகில் வந்து அமர்ந்திருக்கின்ற ஓம் அகதீசாய நமக. உன் அருளாற்றல் கொண்ட இருவிழிகளிலிருந்து புறப்படுகின்ற ஞான ஒளிகளை பெற்று உனதருள் ஆற்றலின் மூலமாக பூவுலகிலே அத்துணை சௌகரிய நிலைகளையும் அத்துணை 16 பேர்களையும் பெற்று வலம் வரும் சீடர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல்லுலகம் காண்கின்ற வேலை, நல்லுலகம் நல்லோர்களை காண்கின்ற வேலைதான் தர்மயுகம் வளர்ந்த வேலை என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. நல்லோர்கள் வலம் வருகின்ற உலகம் நல்லுலகம், நல்லுலகத்தை நல்லோர்கள் காண்கின்ற பொழுது அது தர்மயுகமாக மாறுகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய யுகம்தனை உலகிற்கு பரிசாக தந்த பிரபஞ்ச மகாசபையே வாழ்த்துகின்றோம் சபையை. ஓம் அகதீசாய நமக. சபை அமர்வதற்கு முழுமுதற் காரணம், சபை அமைவதற்கு மூல காரணமாக அமைந்திருந்த அற்புத புண்ணிய நிலைகள் கொண்ட தவம் ஆற்றிய சிவமகா வாழை சித்தனே, உன் புண்ணிய நிலைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச புண்ணிய நிலைகளை எங்கு கொண்டு தாரை வார்ப்பது என்று கூறினான் அவன். தேடி அலைந்தோம் என்று கூறினான். எம்மை தேடி அலைந்தது யாமல்ல, நீர் அகத்தியத்தை தேடியதால் அகத்தியம் உன்னை நாடி வந்தது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இரு துருவங்களும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அது ஓர் உருவமாக பிரபஞ்சத்தில் வலம் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு எம் உருவமாக உன் உருவத்தை மாற்றி அமைப்பதற்கு அற்புத அனுமதி கொடுத்த சிவத்தின் திருவடி வணங்கி யாம் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. உன்னை காண்கின்ற பொழுது எமை காண வேண்டும், எமை வணங்குகின்ற பொழுது உன்னொளி காண வேண்டும் என்ற அற்புத வேண்டுகோளை நிறைவேற்றிய அவதாரங்களினுடைய ஆற்றலாக கொண்டு அமர்ந்து நல்லாசி கூறி உரைத்து அமர்ந்திருக்கும் பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. வாழ்த்துவதற்கும் வாழ்த்தொழிகளை ஒழிப்பதற்கும் குறைவில்லா பிரபஞ்ச மகா சபை இது. வாழ்த்துதல் என்பது உள்ளிருந்து அகமழிந்து அகத்திற்குள்ளிருந்து இன்ப நிலை கொண்டு வர வேண்டும், ஒவ்வொருவனையும் ஒவ்வொருவன் வாழ்த்துகின்ற பொழுது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுபோல் வாழ்த்தொழி உன்னை வந்து நாடுகின்ற பொழுது உள்ளுக்குள் வெற்றிடம் கொண்டு உன்னை அமர வைத்து உன் நாமவழிகளை அவர்கள் திருநாவழிகளில் இருந்து கூடுகின்ற பொழுது அற்புதமாய் உள்ளுக்குள் வெற்றிடத்தில் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றோம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய வெற்றிடம் நிரப்பப்படுகின்றது. வெற்றிடம் எதை கொண்டு நிரப்பப்படுகின்றது? சிவமகா வாழை சித்தன் தவ புண்ணியம் கொண்டு நிரப்பப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆசிகளும் அன்பு மொழி கொண்ட ஆசி வார்த்தைகளும் ஆசி நிலைகளும் பெற்று செல்கின்ற சீடர்கள் அவரவர்கள் இகலோகத்தில் எப்பணி ஆற்றிய பொழுதும் அப்பணிக்குள் இருக்கும் இறையை வணங்கி ஆற்றுகின்ற பொழுது பணியாற்றுபவன் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது சூட்சமம் இயல்பும் இரண்டும் ஒன்றாகியது என்று கூறினான் யாம். அகத்தியன் கூறுகின்றோம் சூட்சமம் தனி இயல்பு தனி. இயல்பு நிலையில் சூட்சமத்தை உணர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது இயல்பு வேறறுக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உண்மை ஞான தத்துவம். அற்புதமாய் மானிடர்களாக வலம் வருகின்ற பேறு பெற்ற பிறவி நிலை கிடைப்பது அரிதென்று கூறினால் ஒரு மூதாட்டி, அரிதான அத்தகைய பிறப்பு கிடைத்த இத்தகைய பேறுதனை நல்முறையில் அதனை பயன் நிலைக்குள் கொண்டு சென்று அற்புதமாய் பிறவா நிலை பெறுகின்ற பிரபஞ்ச மகாசபை நோக்கி வருகின்ற சீடர்களே, உங்களுக்கு பிறப்பில்லை, மாறி பிறந்தால் அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக மட்டுமே பிறப்பீர்கள் என்ற ஆசியை வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உண்மை நிலையில் ஞானத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை இது. உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை வேறு இருக்கக்கூடிய சபை இது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு துளி அளவு கூட உள்ளுக்குள் மாற்று நிலை இல்லாது வலம் வருகின்ற ஒவ்வொரு மானிடனும் இறையாக வலம் வருவான். இறையாக வலம் வருகின்ற பொழுது அவன் கை காட்டுகின்ற திசை கைலாயமாக மாறும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவன் அமரும் தடம் கைலாயம், அவன் கை நீட்டும் தலம் கைலாயமாக எங்கு நோக்கினும் கைலாயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது உணர்ந்து வருகின்ற பொழுது தர்ம யுகமே அவன் சென்றமர்கின்ற தடங்களில் எல்லாம் உயர்ந்து நிற்கும், மாறி நிற்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு மாற்றப்பட்ட ஒரு தலம்தான் வண்டல் வனம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இத்தலத்தை மாற்றுவதற்கு தலத்தினை மாற்றுவதற்கு அகத்தியனுக்கு கிடைத்த கால அவகாச நிலைகள் என்பது கணக்கில் அடங்காதது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கணக்கில் வந்தமர்ந்த வேலைதனில் உள்ளூர உயர் குண்டலினி என்னும் ஞான ஆற்றல் மேலெழுந்த அற்புதமான காட்சி பொருள்களை உடனே பெறுகின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது? அற்புத கிடங்கில் இருந்து தோண்டி எடுக்கப்படுகின்ற புண்ணியங்கள்
எங்கள் கிடங்கென்பது என்ன? சிவமகா வாழை சித்தன் சரீரம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அவன் சரீரமே பிரபஞ்சம். அப்பிரபஞ்சத்திற்குள் தான் சிவமகா வாழை சித்த புண்ணியம் அடங்கி இருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அவன் செல்லுமிடமெல்லாம் பஞ்சபூதங்கள் செல்கின்றது. அவன் கட்டளையிடுகின்ற பொழுது பஞ்சபூதங்கள் அடங்குகின்றது என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அது எவரால் முடியும்? எவராலும் முடியும். எவராலும் முடியும் என்று தன்னை தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தன், அவனை தாரை வார்க்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தனால் மட்டுமே முடியும். சித்தனை தாங்கியவர்களால் மட்டுமே முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மறுபடியும் மறுபடியும் எங்கிருந்து இறை உரையாற்றுகின்றான்? சிவத்திற்குள்ளிருந்து சிவம் எங்கிருந்து சரீரத்திற்குள்ளிருந்து சரீரம் எங்கிருக்கின்றது? உங்களது நிலை கொண்ட அத்தகைய பிண்டத்திற்குள் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனை ஏற்று வளம் வருபவர்கள் இவனாக வளம் வருகின்றீர்கள். இவனாக வளம் வருகின்ற பொழுது தடையேதும் உண்டோ பிரபஞ்சத்தில் பூவுலகில்? ஆசிகளை பெற்று செல்கின்ற பொழுது ஆசிகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சரணாகதியோடு வலம் வர வேண்டும். எங்கும் எதற்கும் ஒரு கால நிலைகள் குறித்து அங்கிருந்து புறப்பட்டு மாறுபட்டு வேறுபட்டு வருகின்ற பொழுது வேறுபட்ட நிலைகள் எல்லாம் வேறறுக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இதில் சூட்சமங்கள் இருக்கின்றது. மறுபடி ஆசி நிலைகளை செவிமடுக்க கேட்டு பாருங்கள். கால அவகாச நிலைகள் என்பதை அகத்தியன் எதை குறிப்பிட்டோம் என்று சித்தனிடம் கேட்டு அறிந்து தெளிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அனைத்திற்கும் ஒரு எல்லை, அனைத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு, அனைத்திற்கும் ஒரு நிலை, ஒரு அடங்கும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அடங்கா பேராற்றல் கொண்ட சிவ ஆற்றல் உள்ளுக்குள் இருந்து பீரிட்டு கிளம்பும் அது ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை வடிவமைத்து பார், தன்னை உள்ளுக்குள் நினைந்து பார், யார் என்பதை நினைந்து பார் நீ. அப்பொழுது உள்ளுக்குள் யார் அமர்ந்திருக்கின்றார் என்பதை உற்று நோக்க முடியும். அவன் உரைத்தவாறு வதம் செய்து அமர்ந்து பார். தவ பேராற்றல் கொண்ட சிவமகா வாழை நிலை உள்ளுக்குள் சுழுமுனையாக எழுந்து நிற்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு குரு சர்க்குரு வாழும் குரு இறை குருவாக வலம் வருகின்ற அவனை, உண்மை குருவாக பிரபஞ்சத்தில் வலம் வருகின்ற அவனை உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீ உண்மை சீடன், நீர் உண்மை குருவாக மாறுவாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சச்சங்க பெருவிழாக்கள் என்பது நடந்தேறி இருக்கக்கூடிய சச்சங்க பெருவிழாக்களும் சித்தனுக்கு வழங்கி இருக்கின்ற ஆசிகளும் அனைத்தும் புண்ணியங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அனைத்து நிலைகளிலும் நாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மறுபடியும் அதனை நினைந்து உற்று நோக்கி வளம் வந்து பாருங்கள். சித்தன் உரைத்த உரையாடல்கள், வழங்கிய உபதேசங்கள், திட்டிய வசை பாடல்கள் யாவும் ஆசிகளாக மாற்றம் பெற்றிருக்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை தாரை வார்க்கும் அற்புத சபையை அந்நிலையை தாரை வார்க்கும் ஆசானை கொண்ட சபையை உங்களுக்கு தாரை வார்க்கின்றோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீங்கள் தான் சபை, உள்ளுக்குள் தான் சபை, நீங்கள் தான் இறைவன். உணர்ந்தால் நீங்கள் சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இறை கூறும் அற்புதமான நிலை கொண்ட ஆசி மொழிகளை உள்ளூர கேட்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அவன் நற்கோமாதா பூஜை நிகழ்த்துகின்ற பொழுது வருகின்ற பேர் ஆனந்தம் இருக்கின்றதே, அவன் சிவமகா வாழை சித்த வடிவம் கொண்டு கோமாதா பூஜை நிகழ்வு நிகழ்த்துகின்ற இடமதிலே அவன் முழு திருவுருவ கோலமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்த கண்ணீர் இருக்கின்றதே, அது அகத்திய ஆனந்தம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற ஆனந்தத்தை யாவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே அகத்தியன் குடியமர்ந்த சபை தடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அகத்தியன் குடியமர்ந்த தடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சென்று வந்தான், சென்று வந்தான், நிலை கொண்டு அமர்ந்து விட்டான், இங்கிருந்து அனைத்து அரசாட்சிகளையும் மேற்கொள்கின்றான் என்கின்ற அற்புத பேரு எவ்விடத்திற்கு கிடைக்கும் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு ஜோதி எரிகின்றது. அறுபடையோடு இணைந்த மருதமலை ஜோதியையும் ஒன்றாக்கி அமர வைத்து அழகு பார்த்த அற்புத ஆற்றல் பெற்ற சித்தனுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் சித்தன் உங்களுக்கு கிடைத்த பெரும் புதையல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்புதையலுக்கு கிடைத்த ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச புதையல் அது ஆதி கைலாய இறை சூட்சம பேலை என்று கூறுகின்றோம். அகதீசாய நமக. செல்லுமிடமெல்லாம் ஆசிகள் செல்கின்றன. அவனோடு அவனை சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவனை சுற்றி இருக்கின்ற அற்புதமான இறை பிரபஞ்ச பேராற்றல் வளையத்திற்குள் வலம் வருவோர்கள் யாவரும்
அவனுக்குள் அமர்கின்றீர்கள், எப்பொழுதும் எவ்வேளையும் என்னொடியும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதுவே ஒரு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய எத்தொலைவில் ஆளிநாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் ஆளிகளை கடந்து அகத்தியன் அழைத்து செல்வோம் சித்தனிடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்து செல்கின்ற கால அவகாச நிலைகள் எவ்வேளை கண் இமைக்கும் நேரத்திற்குள் இருக்கும் 1000 மடங்கு நிலைகளுக்கு அடியில் அகத்தியன் அழைத்து செல்வோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் பிரபஞ்சம் முழுவதும் வலம் வருகின்ற பேராற்றல் கொண்ட ஆதிகையிலாய இறைசூற்றம நூலினை தாங்கிய சித்தனோடு வலம் வருகின்ற சீடர்களே, உங்களோடு அகத்தியன் வலம் வருகின்றோம் என்ற ஏகதசி பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. பொதிகையே போற்றி பொதிகை செல்வனே பொதிகை ராஜனே பொதிகையாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சிவமகா சித்தமகா ஞானமகா உயர் ஞான போதனை நிகழ்த்துகின்ற அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிவோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி மகத்துவமே போற்றி 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 என அகத்தியத்தை போற்றி மகிழும். ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. அகமே போற்றி ஜெகமே போற்றி சிவமே சித்தமே ஞானமே பிரபஞ்சமே பிரபஞ்ச ரூபனே போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை புண்ணியத்தை புனிதத்தை புனித பேராற்றலை புனிய நதியை போற்றி வணங்குகிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ 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 நமக. அகத்திய பெருமான் அற்புதமான ஆசி நிலைகளை அருளி வரமருளி வரமாய் கொடுத்த சபையிலே வரமாய் வந்தமர்ந்து ஞான பெருமகா சச்சங்க நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அது. அகத்திய பெருமான்கிட்ட எதுவும் காட்சி நிலைகள் ஞான நிலைகளை பற்றி வினாக்கள் இருந்தால் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு கொண்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓம் அகதீசாய நமக.